வணக்கம். ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் தரிசிக்க போறது அருள்மிகு கொல்லூர் மூகாம்பிகை திருக்கோயில். முத்தான வாழ்வருளும் அன்னை பராசக்தி தேவி வழிபாடு. 3 கண்கள் கொண்டவளாக காட்சியளிக்கும் அம்பாள். வாங்க தரிசிக்க போகலாம். देवी काचिन पायन ओम सोनाकाय सूर्यप्रसन्न नैवेद्यं गुरुमे देवतारे सर्वदा ओम पूजाय दीना वदक्रोधं वन्दे गौरान्तरं नित्यदुष्टान्तरे ईश्वरे सर्वभूतानां दयाभवति शुक्लां वरदं विष्णुं शशिवर्णं निरवं ब्रह्मं ध्याये करोति ओम உயிர்கள் அனைத்தும் இயங்க தேவை சக்தி. சிவமும் சக்தியுமே உலகின் ஆதாரம் என்பார்கள். சிவம் நிலைத்த பொருள் என்றால் சக்தி இயக்க பொருளாய் இருக்கிறாள். இயக்கத்தின் துல்லியம், வேகம், இலக்கு ஆகியவற்றை பொறுத்தே வாழ்க்கை வளம் பெறுகிறது, நலம் பெறுகிறது. ஆகவேதான் சக்தியை அன்னையாய், அம்பாளாய், அம்பிகையாய் போற்றி வணங்குகின்றோம். தலந்தோறும் எழுந்தருளி நலம் பல தரும் அன்னைக்கு 1000 நாமங்கள் உண்டு. அதில் தாய் மூகாம்பிகை என்பது ஒன்று. கர்நாடக மாநிலம் உடுப்பி அடுத்துள்ள கொல்லூரில் சௌபர்ணிகை ஆற்றின் கரையோரமாக பழமை வாய்ந்த அழகு நிறைந்த தாய் மூகாம்பிகை கோயில் உள்ளது. இத்தலம் அமைப்பில் ஸ்ரீ சக்கரத்தை ஒத்துள்ளது. இங்குள்ள அம்பாளை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்தார். இக்கோயிலின் தலவரலாறு சுவாரஸ்யமானது. ஸ்ரீ குருப்யோ நம ஹரிஹி ஓம். மகாகணபதே நம. மூகாம்பிகாயை நம. ஓம் அவித்யா மூலநாசின்யை வித்யா அவயவமூர்த்தயே சர்வவித்யா பிரதாயின்யை மூகாம்பாயை நமோ நம. பேரருள் புரிந்து புவனங்களை எல்லாம் காக்கும் அன்னை பராசக்தி தேவி திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் திருத்தலங்களுள் ஒன்று கொல்லூர். இத்தலம் அமைப்பில் ஸ்ரீ சக்கரத்தை ஒத்துள்ளது. மரகதம் போன்ற பசுமை விளங்கும் மலைகளால் சூழப்பட்ட இக்கொல்லூர் திருத்தலத்திலே அகிலாண்ட நாயகியும் பராசக்தியுமான அன்னை மூகாம்பிகையின் திருக்கோயில் அருள்மணம் பரப்பும் சக்தி வாய்ந்த திருத்தலமாக விளங்குகின்றது. கொல்லூர் எனும் இத்தலத்துக்கு கோபுரம் எனும் பொருள் உண்டு. பழங்காலத்தில் இத்திருத்தலம் மகாரண்யபுரம் எனும் திருப்பெயரால் அழைக்கப்பட்டது. இத்திருத்தலம் கர்நாடக மாநிலத்தின் தென்பகுதியில் குடக்காத்திரி மலையின் அடிவாரத்தில் மங்களூரிலிருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் உடுப்பியில் இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. அன்னை மூகாம்பிகையின் திருக்கோயிலின் மேற்கு புறத்தில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் சௌபர்ணிகையாற்றின் நீர்த்துறை அமைந்துள்ளது. இத்திருக்கோயில் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய புராதான சிறப்பும் சக்தியும் மிக்கது. மனு என்ற அரசன் ஆட்சி செய்த காலத்திலே கொடிய வனவிலங்குகள் வாழும் மகா ஆரண்யபுரம் என்ற இடத்தில் சௌபர்ணிகா ஆற்றங்கரையில் கோல மகரிஷி அன்னை பராசக்தியை வேண்டி தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அந்த இடத்தில் நிலத்திலிருந்து சுயம்புலிங்கம் வெளிப்பட கோல மகரிஷி மட்டற்ற மகிழ்ச்சியுடனும் பயபக்தியுடனும் அந்த லிங்கத்துக்கு பூஜைகள் செய்து வந்தார். அன்று முதல் அந்த இடம் கோலபுரம் என்று அழைக்கப்பட்டது. அந்த சுயம்பு லிங்கம் ஜோதிர்லிங்கம் என்று பெயர் பெற்றது. அப்போது கம்காசுரன் என்ற அரக்கன் அங்கே வந்து முனிவரை துன்புறுத்தியதுடன் அவரை தவம் செய்ய விடாமல் இடையூறுகள் செய்தும் வந்தான். இதைக் கண்டு மனம் வருந்திய முனிவர் பராசக்தியிடம் முறையிட அவள் சிவன், கணபதி, வீரபத்ரன் ஆகிய தெய்வங்களுடன் சேர்ந்து அங்கே தோன்றி அந்த அரக்கனை ஊமையாக்கினாள். அதனால் அவன் மூகாசுரன் ஆனான். அதன்பின் ஜியேஷ்ட சுக்ல அஷ்டமி அன்று நடுராத்திரி வேளையில்
மூகாசுரனை தன் சக்ராயுதத்தால் கொன்றழித்துவிட்டு மூகனை கொன்ற அம்பிகை ஆதலால் மூகாம்பிகை ஆகி கோல முனிவர் பூஜித்த சுயம்புலிங்கத்தில் ஐக்கியமானாள். அதன் பின்னர் ஆதிசங்கரர் கோலபுரத்தில் தவமிருந்த போது ஸ்ரீ மூகாம்பிகை அன்னை அவருக்கு காட்சியளித்து சுயம்புலிங்கத்தின் முன்பு தன் சிலை அமைத்து கோயில் உருவாக்கும்படி கூறி மறைந்தாள். அன்னையின் கட்டளைப்படி ஆதிசங்கரர் 5 உலோகங்களால் ஆன மூகாம்பிகை சிலையை அங்கே பிரதிஷ்டை செய்தார். இதுவே இத்தல வரலாறு. தேவியின் அருளாணைப்படி ஆதிசங்கரர் ஐம்பொன்னால் ஆன மூகாம்பிகை தேவியின் திருவுருவை கொல்லூரில் பிரதிஷ்டை செய்தருளினார். இங்குள்ள அன்னை 3 கண்கள், சங்கு, சக்கரம், அபய வரதம் ஏந்திய 4 திருக்கரங்களுடன் பத்மாசனத்தில் அமர்ந்து முப்பெரும் தேவியரின் அம்சமாக பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறாள். மேலும் அம்பாள் தங்க கவசத்துடன் எழில் பொங்கும் முகத்துடன் வசீகரமாக சிம்மத்தின் மீது அமர்ந்துள்ளார். அவருடைய வைரமூக்குத்தி மினுமினுத்து பக்தர்களை கவருகிறது. தங்க கிரீடமும் தகதகவென ஜொலிக்கிறது. இந்து தர்மம் செழிக்க ஆதிசங்கரர் சக்தி வழிபாட்டை சொல்லும் சாக்தம் உள்ளிட்ட 6 வகை வழிபாடுகளை வழிபடுத்தினார். பாரத தேசம் முழுதும் புனித யாத்திரை மேற்கொண்ட அவர் கொல்லூருக்கு வந்தபோது மக்கள் அவரிடம், சுவாமி, தங்கரேகை மின்னும் லிங்கத்தில் அம்பாள் அரூப வடிவில் இருக்கிறாள். ஆனால் மூகாம்பிகை அன்னையின் முகம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லையே என்று முறையிட்டனர். இதனையடுத்து ஆதிசங்கரர் தியானத்தில் ஆழ்ந்தார். அப்போது அம்பாள் அவருக்கு பிரதிட்சியமானாள். பத்மாசனத்தில் வீற்று 3 கண்கள், 4 கைகள், அந்த கரங்களில் சங்கு சக்கரத்துடன் அபய வரமுத்திரைகளை ஏந்தி அன்னை மூகாம்பிகை பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றாள். தன்முன் தோன்றிய அம்பாளின் உருவத்தை தேர்ந்த ஸ்தபதியிடம் விவரித்து விக்கிரகம் செய்ய பணித்தார் ஆதிசங்கரர். அதன்படி அம்பாளின் அழகிய உருவம் பிரமிப்பூட்டும்படி உருவானது. ஸ்வர்ண ரேகை லிங்கத்தின் பின்னால் மூகாம்பிகை திருவுருவச் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதன் அடியில் ஆதிசங்கரால் ஸ்ரீ சக்கரம் ஒன்றும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த சக்கரத்தில் 64 கோடி தேவதைகள் இருப்பதாக ஐதீகம். மூகாம்பிகை கோயிலின் பூஜை முறைகள் அனைத்தையும் ஆதிசங்கரரே வகுத்து அருளினார். இன்று வரை அவை சற்றும் மாறாமல் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. ஸ்ரீ மூகாம்பிகை ஆதிசங்கரருக்கு பிரதிட்சமான பிறகு அவர் இயற்றியதுதான் அழகு அலைகள் எனப்படும் சௌந்தர்ய லஹரி. தன் சௌந்தர்ய லஹரியை ஆதிசங்கரர் ஆலயத்தில் உள்ள சரஸ்வதி மண்டபத்தில் அமர்ந்து எழுதியதாக ஒரு வரலாறு உண்டு. ஒருமுறை ஆதிசங்கரர் தேவியை குறித்து தவம் செய்த போது உடல் நலம் பாதிக்கப்பட்டார். அப்போது மூகாம்பிகை தேவி அவருக்கு கஷாயம் செய்து தந்து அவரை குணப்படுத்தி இருக்கிறாள். அதை நினைவூட்டும் வண்ணம் கொல்லூர் மூகாம்பிகை ஆலயத்தில் இன்றும் இரவு நேர அர்த்தஜாம பூஜை முடிந்த பின் கஷாய பிரசாதம் பக்தர்களுக்கு தரப்படுகிறது. பலவித மூலிகைகள், குறுமிளகு, இஞ்சி பொடி, ஏலம், கிராம்பு, நெய், வெல்லம் சேர்த்து கொதிக்க வைத்து செய்யப்பட்டு தேவிக்கு நிவேதிக்கப்படும் அந்த கஷாயத்தை பக்தியுடன் அருந்த சகல உடற்பிணிகளும் மனப்பிணிகளும் நீங்குவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். அதேபோன்று முதல் நாள் இரவு சுயம்பு லிங்கத்திற்கு சாத்திய சந்தன காப்பில் ஸ்வர்ணரேகை பதிந்திருக்கும். அந்த சந்தனமும் சகல நோய்களையும் தீர்க்கும். அந்த பிரசாதம் கிடைக்கப் பெறுபவர்கள் மகா பாக்கியசாலிகளாக கருதப்படுகின்றனர். மூகாம்பிகை கோயிலில் ஆதிசங்கரர் அமர்ந்து தியானம் செய்த பீடம் அம்பாள் படைத்தளபதியாக நியமித்த வீரபத்திரர் சந்நிதி ஆகியவற்றையும் காணலாம். அம்பாளுக்கு நடக்கும் எல்லா பூஜைகளும் வீரபத்திரருக்கும் உண்டு.
அன்னை மூகாம்பிகைக்கு இங்கு அபிஷேகம் கிடையாது. ஆரத்தி, புஷ்பாஞ்சலி மட்டுமே உண்டு. இக்கோயில் உள்பிரகாரம் முழுவதும் ஆற்று நீரால் கழுவப்படுகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் கோயில் வளாகத்தில் 1008 விளக்குகள் கொண்ட கொல்லூர் மூகாம்பிகை சிலைக்கு அலங்காரம் மற்றும் புஷ்பாஞ்சலி ஆராதனை மட்டுமே உண்டு. அபிஷேகம் கிடையாது. சுயம்புலிங்கத்திற்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கும். சுயம்புலிங்கத்தின் மீது நடுவில் ஒரு தங்க கோடு உள்ளது. இது சுயம்புலிங்கத்தை 2 பகுதியாக பிரிக்கிறது. இடதுபுறம் பிரம்மா, விஷ்ணு, சிவனும், வலதுபுறம் சரஸ்வதி, மகாலட்சுமி மற்றும் பார்வதி தேவியும் உள்ளனர் என்பது ஐதீகம். இந்த லிங்கத்தை வணங்கினால் 30 முக்கோடி தேவர்களையும் வழிபட்ட பயன் கிட்டும் என்கின்றனர். மூகாம்பிகையின் பின்புறம் பஞ்சலோகத்தினால் ஆன காளி, சரஸ்வதி தேவியர் அருள்கின்றனர். தினமும் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை இங்கு அம்பாளுக்கு அலங்காரம் செய்யப்படுகிறது. இயற்கை அழகு கொஞ்சும் சௌபர்ணிகை ஆற்றின் படித்துறையில் விநாயகர் ஆலயம் ஒன்று உள்ளது. இந்த ஆற்றில் நீராடி கணபதியை வழிபட்ட பிறகுதான் கொல்லூர் மூகாம்பிகை அம்மனின் கோயிலுக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் வழியில் ஒரு காளி கோயில் உள்ளது. இந்த காளி கோயிலின் உள்ளே 6 அடி உயரமுள்ள புற்று காணப்படுகின்றது. இக்காளி தேவியையும் வணங்கி கீழ்த்திசையை நோக்கிச் சென்றால் அன்னை மூகாம்பிகை திருக்கோயிலின் மேற்கு வாசலை அடையலாம். இக்கோபுர வாசல் எப்போதும் மூடப்பட்டிருக்கும். இந்த கோபுர வாசலின் வழியாகவே ஆதிசங்கரர் முதலில் திருக்கோயிலுக்குள் நுழைந்து அம்பிகையை தரிசனம் செய்து தியானம் செய்தார். இந்த புனிதத்துவத்தை காக்கவே இந்த வாசல் எப்போதும் மூடப்பட்டிருப்பதாக ஐதீகம். இக்கோயிலின் கிழக்கு வாசல் வழியாக உள்ளே சென்றால் முன்மாடம் அமைந்துள்ளது. அதை கடந்து சென்றால் கம்பீரமாக நின்று அருள் புரியும் வீரபத்ரரை தரிசிக்கலாம். கோயிலின் தெற்கு பிரகாரத்தில் 10 திருக்கரங்களுடன் விநாயக பெருமான் 3 வாகனத்தின் மீது காட்சி தருவதை பார்க்கலாம். தென்கிழக்கு பகுதியில் 2 நாக உருவில் சுப்பிரமணியர், தென்மேற்கு மூலையில் சந்திரமௌலீஸ்வரர், நஞ்சுண்டேஸ்வரர், பஞ்சமுக கணபதி முதலிய பல சன்னதிகள் காணப்படுகின்றன. திருக்கோயிலின் கருவறையினுள்ளே அன்னை மூகாம்பிகை அருள் பொங்க காட்சியளிக்கின்றாள். சக்தி தேவி மூகாம்பிகை சிலையின் முன்னர் காணப்படும் சுயம்பு லிங்கமாகிய ஜோதிர்லிங்கம் சக்தியும் சிவனும் இணைந்திருப்பதை உணர்த்துகிறது. இந்த லிங்கம் ஒரு தங்க ரேகையால் 2 பிரிவுகளாக பிரிந்து சக்தி சிவன் தத்துவத்தை உணர்த்துகிறது. உச்சி வேளையின் போது சூரியனின் ஒளிக்கதிர்கள் இந்த லிங்கத்தின் மீது பட்டு தகதகக்கும் போது கண்கொள்ளா காட்சியாக விளங்குகின்றது. பிரம்மாண்ட வடிவில் காணப்படும் இந்த ஆலயம் எப்போதும் பக்தர்களின் கூட்டத்தால் நிரம்பி வழியக்கூடியது. இந்த ஆலயத்தின் கருவறை விமானம் முழுவதும் தங்கத் தகடுகளால் இழைக்கப்பட்டு பிரகாசமாக காட்சியளிக்கிறது. கருவறையினுள்ளே அன்னை மூகாம்பிகை திருவுருவச் சிலையின் முன்னே காணப்படும் சுயம்பு லிங்கமாகிய ஜோதிர்லிங்கம் சக்தியும் சிவனும் இணைந்திருப்பதை உணர்த்துவது போல் ஒரு தங்க ரேகையால் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற சுயம்பு லிங்கத்தை உலகில் வேறு எத்தலத்திலும் காண முடியாது. உச்சி வேளையின் போது சூரியனின் ஒளிக்கதிரை கண்ணாடி மூலமாக பிரதிபலிக்கச் செய்து அந்த ஒளி லிங்கத்தின் மேல் விழ வைக்கும் போது பக்தர்கள் அந்த தங்க ரேகை பளிச்சிடுவதை பார்த்து பரவசமடைகின்றார்கள். முனிவர்களும் சித்த புருஷர்களும் இன்றும் தவம் புரிந்து கொண்டிருக்கும் புண்ணிய பவித்திர இடமாக கொல்லூர் திகழ்கிறது. கொல்லூர் மூகாம்பிகையின் பாதங்களில் அர்ச்சனை செய்த குங்குமத்தை நெற்றியில் இட்டுக் கொள்வதால் பிரம்மன் நம் தலையில் எழுதிய கெட்ட எழுத்தும் குங்கும மகிமையால் அழிந்து விடுமாம். பூர்வ புண்ணியம் மேலோங்க பெற்றவர்கள், தம் வல்வினை நீங்கும் காலம் நெருங்கியவர்கள் ஆகியோரே கொல்லூர் சென்று அங்கே கோலோச்சியுள்ள மூகாம்பிகையை தரிசிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. கொல்லூரில் நவராத்திரி திருவிழாவே சிறப்பான விழாவாக கொண்டாடப்படுகிறது. மேலும்
மூகாம்பிகை அம்மனுக்கான விழாக்கள் பங்குனி புரட்டாசி மாதங்களில் நடைபெறுகின்றன. பங்குனியில் உத்திர நட்சத்திரத்தன்று கொடியேற்றப்பட்டு 9 நாட்கள் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. கர்நாடகாவில் உள்ள 7 முக்தி தலங்களுள் கொல்லூர் மூகாம்பிகை ஆலயமும் ஒன்றாக போற்றப்படுகிறது. உடுப்பி, சுப்பிரமணியா, கும்பகாசி, கோடேஸ்வரா, குரோடசங்கர நாராயணா, கோகர்ணம் ஆகியவை மற்ற தலங்களாகும். குடசாத்திரியில் இருந்து 2 கணவாய்கள் வழியாக ஆறு உற்பத்தியாகி கொல்லூர் வரும்போது சம்பாரா என அழைக்கப்படுகிறது. பல்வேறு மூலிகை தாவரங்கள் கலந்து வரும் இந்த ஆற்றில் விடியற் காலையில் நீராடினால் நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. கொல்லூர் திருத்தலத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் 1008 தீபங்கள் கொண்ட மரவிளக்கு தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. மேலும் கருவறை முழுவதும் தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. வெள்ளியன்று இரவு தங்க ரதத்தில் மூகாம்பிகை திருவுலா வருகிறாள். அதை காண சகல தேவ தேவியரும் வருவதாக நம்பிக்கை நிலவுகிறது. இக்கோயில் அம்பிகையின் ஆபரணங்கள் விலை மதிப்பற்றவை. முகாபரணம் முழுதும் தங்கத்தால் ஆனது. அதில் மரகதம், கோமேதக ரத்தனங்கள், ஒளிர்கின்ற நெற்றிக்கு அழகு செய்யும் இந்திர நீலக் கற்கள், நாசியை அழகு செய்யும் பச்சைக்கல் மூக்குத்தி, வைரத்தோடுகள் என சர்வ அலங்காரங்களோடு தேவி காட்சி தருகிறாள். கொல்லூரில் தன் பரிவாரங்களோடு தேவி அஷ்டமி தினத்தன்று நடுநிசியில் மூகாசுரனுடன் போரிட்டு அவன் தலையை துண்டித்தாள். அவன் இறப்பதற்கு முன் தேவியிடம், அம்மா, தங்கள் கையால் மடிவதால் என் பாவங்கள் தொலைந்து நான் சுத்த ஆத்மாவானேன். இந்த திவ்ய திருத்தலத்தில் உங்களது பெயர் நிலைத்திருக்கும் வரை எனது பெயரும் நிலைக்க வேண்டும் என வரம் கேட்டான். தேவியும் அவனுக்கு அந்த வரத்தை அருளி மூகாம்பிகையாய் கோலமா முனிவர் பூஜித்த ஜோதிர்லிங்கத்தில் ஸ்வர்ண ரேகையாக கலந்தாள். கொல்லூர் மூகாம்பிகை திருத்தலம் சித்தி கஷேத்திரம் என்பதால் மனதில் பக்தியுடன் வேண்டியதை அம்பாள் பக்தர்களுக்கு வழங்குவாள். இங்கு குத்துவிளக்கின் பஞ்சமுகத்திலும் திரி வைத்து நெய் விளக்கு ஏற்றி அம்பாளை வழிபடுவது விசேஷம். நித்திய உற்சவம், வாரத்தில் வெள்ளி உற்சவம், பௌர்ணமி, அமாவாசை மார்ச் இறுதியில் தொடங்கி ஏப்ரல் முதல் வாரத்தில் 8 நாட்கள் நடைபெறும் ரதோற்சவம், ஜூன் முதல் வாரம் சுக்லபட்சம் அஷ்டமி திதியில் அம்பாளின் ஜன்மாஷ்டமி திருவிழா ஆகியவை இத்தலத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. மேலும் நவராத்திரி விழாவே இக்கோயிலின் தனி சிறப்புமிக்க விழாவாக கொண்டாடப்படுகிறது. பங்குனி உத்திரத்தில் கொடியேற்றி மூல நட்சத்திரத்தில் தேர் திருவிழா காண்கிறாள் அம்பிகை. அவ்விழாவின் போது மூகாசுரன் கேட்ட வரத்தின்படி மூகாசுரனுக்கும் விழா எடுக்கப்படுகிறது. அதுவே தேவியின் கருணை. துர்காம்பிகைக்கு செய்யும் அர்ச்சனைகள் அவள் திருவடியில் வீற்றிருக்கும் மகிஷனுக்கும் செய்யப்படுவது போல் இத்தலத்தில் தேவிக்கு எடுக்கும் விழாவில் மூகனும் கொண்டாடப்படுகிறான். சரஸ்வதி பூஜை அன்று மூகாம்பிகையின் சன்னதியில் உள்ள சரஸ்வதி தேவி கருவறையிலிருந்து வெளிவந்து பக்தர்களுக்கு தரிசனமளிக்கிறாள். மூகாம்பிகை தேவி கலைமகள் அம்சமாக திகழ்வதால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் கலைவளம் செழிக்கவும் பக்தர்கள் மூகாம்பிகையை பிரார்த்தனை செய்து பயனடைகின்றனர். விஜயதசமி இத்தலத்தில் வித்யாதசமியாக கொண்டாடப்படுவது விசேஷம். ஆணவமிக்க மூகாசுரனை வதைத்து கோல மகரிஷியை காத்து அருள் செய்த அன்னை மூகாம்பிகை கருணையே வடிவானவள், காலத்தை கடந்த மகா வரப்பிரசாதி. இவளை வணங்கி தொடங்கும் எந்த செயலும் தடையின்றி நிறைவேறும். ஏவல், பில்லி, சூன்யம், துஷ்ட தேவதைகளால் வரும் துன்பங்கள், சாபத்தால் தோன்றும் கோளாறு, தடை அனைத்தையும் தவிடு பொடியாக்கும் சர்வ வல்லமை படைத்தவள் கொல்லூர் மூகாம்பிகை. ஒரு குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் இருந்து வருமேயானால் அவர்கள் இத்தலத்தில் ஓடும் சௌபர்ணிகை நதியில் நீராடி தூய மனதோடு தேவியை வழிபட அந்த பிரச்சனைகள் தவிடு பொடியாகும். அனைத்து மதத்தினரும் வழிபடும் அற்புத தேவி இந்த மூகாம்பிகை. சக்தி பீடங்களில் ஒன்றாக விளங்கும்
கொல்லூர் மூகாம்பிகை திருத்தலம் தேவியின் காதுகள் விழுந்த இடமாக போற்றப்படுகிறது. சிவபெருமானைப் போல இங்குள்ள அம்பிகைக்கு 3 கண்கள் உள்ளன. ஸ்ரீ சக்கரத்தின் மேல் சேவை சாதிக்கின்றாள். ஏவல், பில்லி, சூன்யம், துஷ்ட தேவதைகளால் வரும் பீடை, சாபத்தால் தோன்றும் கோளாறு, தடை அனைத்தையும் தவிடு பொடியாக்கும் பெண் தேவதை இவள். மகிஷாசுர மர்த்தினியின் அம்சம். கல்வி, வித்தை, கலைகளை விருத்தி செய்பவள். அரசியலில் வரும் கோளாறுகளை களைபவள். சங்குடன் சக்கரம் ஏந்தும் தடக்கையவள். மூகாம்பிகையை போகர் எனும் சித்தர் தடக்கையதனிலே சங்கொடு சக்கரமேந்தி பத்மாசனமே திருச்சக்கராசனங் கொண்டு மாரணங்கட்டா வீற்றிருப்பாளிவள். முக்கண்ணனான் தன்னாட்டமுடையாள். ராச கிரீடங்காப்பாள். பிணி களைவாள். தனமு மீவாள். கலை பல தருங்கண்ணி இவளை தஞ்சமடைய என்ன குறை நமக்கே என்று போற்றுகின்றார். பத்மாசனத்தில் அமர்ந்துள்ளாள். சங்கொடு சக்கரம் ஏந்தி மகாவிஷ்ணுவைப் போல் ஜொலிக்கின்றாள். ஸ்ரீ சக்கர பீடத்தின் மேல் அமர்ந்து ராஜ பரிபாலனம் செய்வோரின் இடரை களைகின்றாள். எந்த கொடிய நோயையும் அழிக்கும் வல்லமை உண்டு. எந்த வித்தை படிப்பு படிப்பவர்களும் நவராத்திரிகளில் விரதம் இருந்து தொழுதால் வெற்றி நிச்சயம் என்பது இப்பாடலின் பொருள். திப்பு சுல்தான் கொல்லூர் மூகாம்பிகையை தொழுத போது இஸ்லாமிய முறைப்படி சலாம் செய்தார். அதனால் அங்கு இன்றும் சலாம் மங்களார்த்தி பிரசித்தம். வயோதிகம் வந்தால் நம்மை யாரும் அக்கறையுடன் கவனிக்க மாட்டார்கள் என எண்ண வேண்டாம். பெரும் வியாதியால் அவதிப்படுவோமோ என்ற அச்சம் வேண்டாம். காலத்தில் உணவு, நல்ல உறக்கம், மகிழ்ச்சியான சிறப்பான துளிக்கூட சங்கடம் இல்லா வாழ்வு பெற, மரண பயம் அறவே நீங்க, பெரும் நோய் அகல அண்டாதிருக்க நவராத்திரி காலத்து அன்னை மூகாம்பிகை தலத்துக்கு வந்து பூஜிக்க கிட்டும் என்கின்றார் கோரக்கர் எனும் சித்தர். சாக்காலம் பெற்ற பிள்ளைகள் பேணாதிருப்ப, கொடும்பீடை வந்து ஆட்ட, விழியொடு கையும் காலுமே வீழ்ந்திட, நா குழறி காலத்து உண்டிக்கிட்டாது ஏங்க, கடைக்காலத்து பேண நாதியிலாது வீழ இருக்கும் நரர்காள், நன்று நம் நாராயணியாங் கொள்ளுறாள். மூகாம்பிகை என கலியில் நின்றாள் வாளை தண்டன் செய்மீன் விடிவுண்டாம். தசபுஜ கணநாதனால் காப்புண்டாம். வீரபத்ரனால் ஆவி ஆக்கமுடக்கல மெய்யன்றோ என பேசுகின்றான். வயோதிகம் வந்த பிறகு பெற்ற பிள்ளைகள் பாரம் என எண்ணும். தீராத நோய்கள் தொல்லை தரும். கண் பார்வை மங்கும். கை கால்கள் வலு குறையும். நேர நேரத்திற்கு உணவு கிடைக்காது. யாராலும் அன்பு பாராட்டப்படாத, உபச்சாரம் கிட்டாத வயோதிகம் வருமுன் கொல்லூர் தேவி அன்னை மூகாம்பிகையை தஞ்சம் என நவராத்திரி பொழுது பூஜிக்க அன்னை காப்பாள். தசபுஜ கணபதி அருளினால் இன்பமான காலமாக வயோதிக காலம் செல்லும். ஒரு நொடி கூட வியாதியால் பட்டு படுக்கையில் படுக்கும் அவசியம் இல்லாது போகும் என்பது சித்தர் சொல்லும் சத்திய வாக்கு. வாழும் காலத்தில் ராஜபோகமாய் வாழ்ந்து சாகும் போது யாருக்கும் சங்கடம் இல்லாது நொடி பொழுதில் வயோதிக காலத்திலும் ராஜாவாய் வாழ்ந்து விண்ணுலகம் செல்ல நாம் அனைவரும் தொழ வேண்டியது மூகாம்பிகையே.
ഭഗവതി എപ്പോഴും വിദ്യാസംബന്ധമായ ബുദ്ധി സംബന്ധമായ ആരോഗ്യ സംബന്ധമായ വിവാഹ സംബന്ധമായ സന്താന സംബന്ധമായ പിന്നെ കൃഷി സംബന്ധമായ ഭവന നിർമ്മാണ സംബന്ധമായ ഏത് വിചാരം ഉണ്ടെങ്കിലും അതിലെല്ലാം നമ്മൾ മൂകാംബിക ഭഗവതി അനുഗ്രഹിക്കണമെന്ന് നമ്മൾ ഒരു ആശംസ. கொல்லூர் மூகாம்பிகை ஆலயத்துக்கு சென்றால் திரும்பி வர மனமில்லாமல் தான் வர வேண்டும். அந்த அளவுக்கு அம்பாளின் அருள் பார்வை, சுற்றுப்புறச் சூழல் ஆகியவற்றால் மனதில் ஏற்படும் பரவசம் நம்மை ஐக்கியப்படுத்தி விடுகிறது. நாம் மனதில் நினைத்து வேண்டியதை அம்பாள் நமக்கு கொடுத்தே தீருவாள் என்ற நம்பிக்கையுடன் பக்தர்கள் அங்கிருந்து திரும்புகிறார்கள் என்பதே நடைமுறை உண்மை. அம்பிகையை வணங்குவோம், வேண்டுவன எல்லாம் பெற்று நலமுடன் வாழ்வோம். மூகாம்பிகை எனும் முழு நிலவு நம் வாழ்க்கை முழுவதும் ஒளி வீசட்டும். இதே மாதிரி அடுத்த வாரமும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் குறித்த தகவல்களோட ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.